இப்போ ஓபிஎஸ் மற்றும் சசிகலா அவங்க அதிமுகவுக்கு பாதகம் நேராமல் நடந்து கொள்வார்கள் என்று நான் நம்புறேன் அப்படின்னு டிடிவி தினகரன் இப்போ புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. எப்படி விலகி நிற்பார்களா, ஆதரவு தெரிவிப்பார்களா அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் இருக்கு. ஒருவேளை ஆமா அவங்க ஆதரவாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னா எந்த வகையில் ஆதரவா இருப்பாங்க? டிடிவி தினகரன் அவர்கள் கூற்று மிகச் சரியானது. முதல்ல எந்த சூழல்லையுமே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம். டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக ஒரு தேர்தல் களம் கண்டாரு. 21 தொகுதிகளில் அதிமுக வெற்றியே பறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் கூட சசிகலா அவர்கள் எந்த விதமான நிலைப்பாடும் எடுக்கல. ஒரு தேர்தல் ஒரு பார்வையாளராக மட்டும்தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் 2019 காலகட்டத்திலேருந்தே நீங்கள் எடுக்கலாம். பாராளுமன்ற தேர்தல் 2019 அமமுக கணிசமான ஓட்டு எடுத்தாங்க, 5% மேலே எடுத்தாங்க. அது எல்லாமே சசிகலா அவர்கள் மீது இயல்பாக எழுந்த ஒரு அனுதாபாலை. அந்த அனுதாபாலையை சசிகலா அவர்கள் அறுவடை செய்யல, ஆனால் அமமுக அறுவடை செய்திருந்தது. பட் 2021 தேர்தலில் சசிகலா அவர்கள் வெறும் பார்வையாளராக மட்டும்தான் இருந்தாங்க. தொடர்ந்து அவங்க கட்சியை மீட்பேன், கழகத்தை மீட்பேன், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அறிக்கைகளில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னு பேரை பயன்படுத்திக்கிறது, அந்த அளவுக்கான அரசியல் தான் செய்தார்களே ஒழிய எந்த சூழலையுமே இரட்டை இலைக்கு எதிரான ஒரு வாக்கு அரசியலை அவங்க முன்னெடுத்ததே இல்லை. ஸோ அந்த இடம் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றது மிகச் சரியான ஒரு இடம். அதே நேரத்தில் என்ன செய்ய போறாங்க இந்த தேர்தலில், அந்த இடம் அதை விட மிக முக்கியமான இடம். அவரு கேட்கிறாரு, இப்போ பேட்டி எடுக்கும்போது இங்க பொலிட்டிக்கல் எடிட்டர் திரு கார்த்திகேயன் தான் அதை எடுத்திருந்தாரு. அப்படின்னா விலகி நின்னுக்குவாங்களா, அவங்களே ஒதுங்கி நிற்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அது உங்களுடைய இமேஜினேஷனுக்கு நான் அது சொல்ல முடியாது. ஏன்னா அதையும் வெளிப்படையா சொல்ல, ஒதுங்கி நின்று வெளியில இருந்து ஆதரவு அளிப்பார்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் சொல்லல, உள்ள வருவாங்களா அப்படின்ற அதுக்கான ஒரு கிளாரிட்டியும் இல்ல. என்ன பண்ணுவாங்க அதுதான் சொன்னேன். சசிகலா அவர்களை பொறுத்தவரை கடந்த கால அணுகுமுறையினுடைய அடிப்படையில அவங்க ஒரு நேரத்திலும் கூட அதிமுகவுக்கு எதிரான எந்த நிலைப்பாடும் எடுத்ததில்லை. சட்ட போராட்டம் ஒரு பக்கம் பண்ணுவாங்க, கட்சிக்குள்ள இருந்து பொதுச் செயலாளர்ங்கிற நிலையிலிருந்து அறிக்கை விடுவாங்க, அதெல்லாம் உள்ள அரசியலாக செய்து கொண்டிருப்பாங்களே ஒழிய வாக்கு அரசியல் எதிர் அரசியல் செய்ததில்லை. ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னா அவங்க மீது பல வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளினுடைய பிடியெல்லாம் இன்னைக்கு ஏறக்குறைய மத்திய அரசினுடைய அழுத்தம் என்பதாக பல பார்வைகள் பார்க்கப்படுது. ஸோ அதெல்லாம் மட்டும் இல்லாமல் கடைசியாக 2025 ஆண்டில் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி கூட ஒரு 450 கோடி ரூபாய் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. ஆலை தொடர்பாக முன்வைத்து ஒரு வழக்கு போட்டாங்க. அப்போ புதிய புதிய வழக்குகள் பதியப்பட்டு கொண்டே வந்திருக்கு. ஒரு பக்கம் பழைய வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், இன்னொன்று 2025 செப்டம்பர் மாதத்திலையும் ஒரு வழக்கு பதியப்படுது. ஸோ அப்போ அவர்களுக்கு முன்பாக 2 வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சசிகலா அவர்கள் முன்பு, நம்ம ஓபிஎஸ் 2வது கூட சொல்லலாம் நினைக்கிறேன், சசிகலா அவர்கள் முன்பு 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, இந்த வழக்குகளின் தன்மையினுடைய காரணமா எதற்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியை பகைக்கணும் என்பதற்காக அவர்கள் கொஞ்சம் ஒன்றுமே செய்யாமல் வழக்கம் போல ஒதுங்கியும் இருக்கலாம். அல்லது இது தேர்தல் நேரம், இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு எதிர்குரல் எழுப்புவதன் மூலமா இந்த வழக்குகளையாவது முடித்து வைக்க மாட்டார்களா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இதற்குள்ள இருக்கு. அது பேக் ஃபயர் ஆகாதா? இல்ல, அது இதற்கு முன்பு அவர்கள் என்ன அரசியல் ரீதியாக அவங்க கடந்த 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நீங்க எடுத்தீங்கன்னா தேர்தல் ரீதியாக அவர்களுக்கு எது வெற்றியை தந்திருக்கு? நீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு சசிகலா அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு நபர். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நிழலாக இருந்தவர் தான், எல்லாமே சரிதான். பட் இன்னைக்கு சசிகலா அவர்கள் ஒரு தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களுக்கு வர்றாங்கன்னா அவர்கள் பின்னால் நிற்கிறதுக்கு ஒரு 10 அதிமுகவினுடைய விஐபிகள் இருக்காங்களா? அந்த தன்மையெல்லாம் அவங்க படிப்படியாக இழந்திருக்காங்கல்ல. ஸோ அப்போ இந்த தேர்தல் என்பதை அவர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த நினைத்தா தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை கொஞ்சம் ஏதாவது இன்னைக்கு அழுத்தத்தினால தான் ஒரு பல இடங்கள் அந்த முக்கியத்துவம் கொடுக்குதா என்டிஏ திரும்ப சசிகலா அவர்களுக்கு? அது அவர்கள் எடுக்கக்கூடிய எதிர்ப்பு அரசியல் தான் இருக்கு. அந்த அளவுக்கு எதிர்ப்பு அரசியலும் அவங்க பண்ணலையே. அப்ப 2 வாய்ப்புகள் தான் இருக்கு. அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? அது அவங்க பண்ணுவதற்கான சூழல் தெரியல, கண்ணு கட்டிய தூரம் தெரியல. தனியா கூட கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு, எதிர்களை தனிச்சே சந்திப்பேன், அவரோட ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடந்தது, நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு அதுல. ஆமா, நிச்சயமா. இப்ப நீங்க அவங்க தனித்தே தேர்தலை சந்திப்பேன், ஆலோசனை கூட்டம் நடத்துவது, கழகத்தை நான் மீட்டே தீர்வேன், இது எல்லாம் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுறாங்க. பட் கிரவுண்டுக்கு வராங்களா? இப்ப நீங்க மற்ற கட்சிகள் பாக்குறோம், மக்களை தேடி வர்றோம், மக்களுக்கான பயணம் போறோம். சசிகலா அவர்கள் போறாங்க தென் மாவட்டங்களில், டெல்டா பெல்ட்ல 1-2 தொகுதிகள் போற செய்திகளை நம்மளால பார்க்க கிடைக்குது. அதற்கு பின்பு அவங்க அப்படியே ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுவதும் துடிப்போட கொண்டு போறாங்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அப்ப அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பதை தவிர, அது ஆதரித்து நேரடியாக ஆதரவு இல்லை, அமைதியாக இருப்பது வழக்கம் போல. அவர்கள் கிட்டத்தட்ட 2019 பாராளுமன்ற தேர்தல் எடுத்த நிலைப்பாடு, 21 எடுத்த நிலைப்பாடு, 24 எடுத்த நிலைப்பாடு, கிட்டத்தட்ட 3 தேர்தல்கள் அந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இப்ப மட்டும் அந்த நிலைப்பாடுல இருந்து மாறினா பேர் புரட்சி. அதே மாதிரி இருப்பாங்க, எந்தவித இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாம, தாக்கம் ஏற்படுத்தாம, பெரிய தாக்கம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்பு இப்பொழுது இந்த நொடி வரையிலும் அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக பக்கம் போவதற்கும் தாவேகா பக்கம் போவதற்குமான வாய்ப்பு இருக்கு. பட் அவருமே அந்த முடிவை எடுக்க மாட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் தான் அவரும் இருப்பாரு. காரணம் என்ன?
சொல்றேன்னா அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்குகள். அந்த அதிமுகவின் மீதான உரிமை கோரல் தொடர்பாக அவர் போட்டிருக்கிற வழக்கு இந்த நொடி வரையிலும் நிலுவையில் இருக்கு. ஸோ அப்போ அவர் அந்த வழக்கு இருக்கிறதுனால இப்போ அவர் திமுக பக்கம் போயிட்டாருன்னா அல்லது தாவேக பக்கம் போயிட்டாருன்னா, இதோ பாருங்க அவர் தான் வழக்கு போட்டாரு, வழக்கு போட்ட யார் வாதியோ அவங்களே வந்து வேற கட்சிக்கு போயிட்டாங்க, இப்போ இந்த வழக்கோட தன்மை நீர்த்து போச்சுன்னு ஒரு பெட்டிஷன் போட்டு வழக்கை முடித்து விடக்கூடிய அபாயம் இருக்கு. அதை ஓபிஎஸ் விரும்புவாரா விரும்ப மாட்டாரா என்பதை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கூடிய பாஜக விரும்பாது. நீங்க நாளைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாக வந்துருச்சு, ஒரு மைனாரிட்டி அரசாக வந்துருச்சு, எங்களுக்கு ஒரு கூட்டணி மந்திரி சபை தாங்க அப்படின்னு கேட்டா அதுல ஏதோ ஒரு பிடி இருக்கணும்ல பாஜக. அந்த பிடி தான் ஓபிஎஸ்ங்கிறேன். அந்த நேரத்தில் இந்த வழக்கை உயிர் கொடுக்குவதற்கு அவர்களால் முடியும். தேர்தல் ஆணையம் எல்லா விவகாரங்களிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அஸ்திரங்களில் ஒன்றாக இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கோணத்தில் இதை அணுகணும்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதற்கோ அல்லது ஒதுங்கி நிற்பதற்கோ தான் வாய்ப்பு இருக்கு. அவரும் பாதகமான முடிவு எடுக்க மாட்டாருன்னு தான் பார்க்குறேன். ஒருவேளை அவர் திமுக பக்கம் நகர்ந்திருப்பார்னா நீங்க நான் எப்போ போனா ஒரு இடத்துல மதிப்பாங்க, என் பின்னாடி ஒரு பெரும்படை இருக்கு. அவர் வந்து முடிவு எடுக்காம இருக்கிறதுக்கு காரணமே அங்கதான் டெல்லி பிஜேபி ஹைகமாண்ட் அழுத்தம் தான். நான் இதுல ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லுவேன். அவர் ஒருவேளை திமுக பக்கம் நகர்வாருன்னா அவர் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் போகிற பொழுதோ மனோஜ் பாண்டியன் அவர்கள் போகிற பொழுதோ ஒரு பெருங்கடையோட போயிருப்பார். அதான ஒரு மரியாதையான இடமா இருக்கும். கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 2 ஆயிருக்கு, ஒரு எம்பி அந்த பக்கம் போய்விட்டார். சோ அப்ப அந்த இடம் ஒரு பலவீனமான இடத்துல நம்ம அதை இன்னுமே டீடைலா பேசலாம். திருமிகு சுவாமிநாதன், ஒன்னா அவங்க வெளியில இருந்து ஒரு மறைமுக ஆதரவாக இருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய தாக்கம் இல்லாம இருக்கும், அமைதியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. திரு பிரியன் அவர்கள் கேட்கறது, அப்படி உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு அவங்க 2 பேருக்கு என்ன அவசியம் இருக்கு? இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டவங்க, நாங்க வர்றோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவரு டிஸ்மிஸ் பண்ணவர், அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு ஏன் நினைக்க போறாங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதால உங்களுக்கு எந்த லாபமும் எப்படி இல்லையோ அது மாதிரி தனித்து இவர்களே ஒரு அமைப்போ ஏதோ ஒரு பக்கம் சாய்ந்தோ இருக்கிறதுனாலையும் நிறைய சிக்கல்கள் இருக்குல்ல. நீங்க பாஜகவோட பகையை நேரடியாக சம்பாதிக்க வேண்டி வரும். அந்த அழுத்தம் இருக்குல்ல. நீங்க இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் ஓங்கியிருக்கு என்பதை விட இந்த கூட்டணியை வடிவமைச்சது நீங்க பாருங்க. டிடிவி தினகரன் அவர்கள் முதல்ல கூட்டணியை உறுதிப்படுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்கு முன்பே பாஜக தரப்பு சந்தித்தார். இன்னைக்கு அந்த பேட்டிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கிரெடிட் கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை சேர்த்துக் கொள்வதற்கு சம்மதித்ததா அமித்ஷா அவர்கள் சொன்னதன் பேர்ல தான் நம்ம 2வது இந்த கூட்டணிக்கு அடுத்த கட்ட நகர்வை நகர்த்தணுங்கிறார். அப்ப அந்த இடம்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான கிரெடிட்டா இன்னைக்கு அவர் கொடுக்கிற இடம் வந்திருக்குல்ல. சோ அந்த இடத்திலிருந்து நம்ம அதை அணுகி பார்த்தோம்னா இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்கிட்டையும் சசிகலா அவர்கள்கிட்டையும் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க 10 தோல்வின்னு சொல்றீங்க, 10 தோல்வி பழனிசாமி. அந்த 10 தேர்தல்கள் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? சசிகலா அவர்கள் ஜெயிச்சிட்டாங்களா அந்த 10 தேர்தல்களும்? அந்த இடமும் ஒரு வெற்றிடமாகவே தானே இருக்கு. சசிகலா அவர்கள் எந்த சூழலையும் இரட்டை இலை சின்னத்திற்கோ அதிமுகவுக்கு எதிராக எந்த நிலைப்பாடையும் எடுத்தவர் இல்லை. இன்னொன்று, இந்த 2 பேருக்குமான அந்த வழக்கும் இருக்கு. ஒரு ஒருங்கிணைப்பாளருக்கு வரக்கூடியதா இருக்கலாம், அவங்க பொதுச் செயலாளருக்கு வரக்கூடியதா இருக்கலாம். இது எல்லாமே முடிவுக்கு வராம இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கிற நிஜ அழுத்தமா இருக்கும். நீங்க தேர்தல் ரீதியாக ஒரு முதல்வர் பதவி என்பது ஒரு வகையான அழுத்தம்னா, அதை விட எடப்பாடி உயர்வாக நினைக்கிறது கட்சியுடைய பொதுச் செயலாளர்னா அந்த இடத்துக்கான அழுத்தம் இருக்குல்ல.